வணக்கம். ஜாவா இசட் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது விட்டில் பூச்சி வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஒரு விளக்கு இருக்கும், ஒரு பூச்சி சுத்திக்கிட்டே இருக்கும், அதை விட்டில் பூச்சி அப்படிம்பாங்க. அப்புறம் திருப்பி என்ன பண்ணும், அதே அந்த நெருப்புல விழுந்துடும். அப்படி ஒரு சூழல் தான் இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா ஒரு பகிரங்கமான ஒரு தகவலா போயிட்டு இருக்கு. அரசியல் வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவோடு தான் கூட்டணி. அதுவும் டிடிவியும் நாங்கள் சேர்ந்து ஒன்றாக போட்டியிடுவோம். அதற்கு தகுந்த மாதிரி நாங்கள் 12 சீட்டு நான் கேட்பேன், டிடிவி 22 சீட்டு கேட்பாருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு வீர ஆவேசங்கள். மற்றபடி என்னென்னமோ பேசிட்டு அலைஞ்சாங்க ஓபிஎஸ். இன்னைக்கு வாய் திறக்க முடியாத ஒரு சூழலாக, மற்றபடி நம்முடைய நிலைமை ஏன் இவ்வளவு கீழ்த்தரமாக போய்விட்டது அப்படிங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு ஓபிஎஸ் இருக்காரு. உரிமை மீட்பு குழு சொல்லி போட்டு இப்போ ஊரெல்லாம் அலைஞ்சிட்டு அங்கங்கே சந்திச்சுட்டு வந்தாலுமே கூட தன்னுடைய நிலைப்பாட்டில் பாஜகவுடைய முடிவு தான் அவருக்கு தூக்கி விடக்கூடிய விஷயமா இருந்தது. இப்போ அவங்களும் இன்னைக்கு காய் நவுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஓபிஎஸ் நம்ம நோக்கி வர ஒரு விட்டில் பூச்சி சமாச்சாரமா, அதுவும் குறிப்பாக தேனி மாவட்டத்தில் தான் நிற்கிறோம். எம்பி சீட்டு தேனி தொகுதியில் தான் நிற்கிறோம் அப்படின்னு பாஜகவை ஒரு கட்டளையை பிறப்பித்து உங்க பையனை நிற்க வைக்க கூடாது, அதுக்கு பதிலாக நீங்க நில்லை, ஆனா ஒண்ணு தாமரை சின்னத்துல தான் நிற்கணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி இன்னைக்கு பாஜக போட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவமா அரசியல் வட்டாரத்திலே ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சூழலாக போயிட்டு. இரட்டை இலையை முடக்கி விடுவேன் அப்படின்னாரு ஓபிஎஸ் போன 2 வாரத்துக்கு முன்னாடி. அதுக்கு எடப்பாடி பதில் சொல்லிட்டார், தொட்டு பாரு நான் யாருங்கிறது தெரியும் அப்படின்ட்டாரு. உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை பாஜக பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறார்கள் என்பதுதான் பகிரங்கமான. ஓபிஎஸ் நினைச்சாரு ரெட்டலையை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம், பாஜக வச்சுதான், வேற யார், பாஜக வச்சு நம்ம ரெட்டலையை சாதகமா பயன்படுத்திக்கலாம், நம்மளும் ஜெயிச்சிடலாம், எடப்பாடியை தோக்கடிச்சிடலாம், அதிமுகவை நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம், டிடிவி அப்புறம் சசிகலான்னு ஒன்னா சேர்த்திக்கலாம், எடப்பாடி தனித்து ஒதுக்கிடலாம், அப்புறம் என்ன இருக்கக்கூடிய அப்படியே ஒவ்வொன்றா வந்துருவாங்க இல்லையா. ரெட்டையில எல்லாருமே வந்துருவாங்க. கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாய்க்கோழி உள்ள பிடிச்சு போடு, குஞ்சு கோழியெல்லாம் தானா உள்ள வந்துடும். அந்த கதை ரெட்டையிலை உள்ள எல்லாமே உள்ள வந்துருவாங்க. இதுதான் ஓபிஎஸ் பிளான். 2 வாரத்துக்கு முன்னாடி 3 வாரத்துக்கு முன்னாடி அதுவும் சொல்லிட்டு இருந்தார், அதிமுக 5ஆக சிதறி விட்டது அப்படின்னாரு. அப்புறம் அவருடைய அணியை சேர்ந்த வைத்தியலிங்கம் 10 நாள் எடப்பாடிக்கு கெடு அப்படின்னாரு. அதெல்லாம் இன்னைக்கு சுக்குநூறாக உடைந்து விட்டது அப்படிங்கிறத பகிரங்கமான. ஏன்னு கேட்டா பாஜக காயை நவுத்த ஆரம்பிச்சிருச்சு ஓபிஎஸ். தேனியில நீங்க போட்டியிடணும், உங்க பையன் போட்டியிடக்கூடாது, அவர் பேர் கெட்டுருச்சு. ஆனா தாமரை சின்னத்துலதான் போட்டிடும், ரெட்டையெல்லாம் கிடையாது, என்ன சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு சூழல். பாஜக ஆதரவு இல்லைன்னா ஓபிஎஸ் எந்த ஒரு வகையிலும் நிலைப்பாடு இல்லை. ஆமா, அதே நேரத்துல சட்டசபையில பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயமும் போயிட்டு இருக்கு. வெளியே நடந்து முடிஞ்சது, ரெட்டை இலையை யூஸ் பண்ணக்கூடாது, மற்றபடி கட்சி கேட்டு யூஸ் பண்ணக்கூடாது, லெட்டர் பேர்ல கட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டு தீர்ப்பு சொல்லி அதன் அடிப்படையில் போயிட்டு இருந்தாலும் கூட மீண்டும் ஒரு நிலைப்பாடா அந்த இருக்கை வெளிப்பாடு. எடப்பாடி ஒரு 6-7 மாசமா சொல்லிட்டு இருக்கிறார், சபாநாயகர் அப்பாவை நோக்கி நான் எதிர்கட்சி தலைவருங்க, மற்றபடி உதவி எதிர்கட்சியில நாங்க ஆர்பி உதயகுமாரை போட்டிருக்கிறோம், அதனால பக்கத்து சீட் அவருக்கு கொடுங்க போட்டு கெஞ்சி கூத்தாடிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அதற்கு மு.க. ஸ்டாலினே 4-5 நாளைக்கு முன்னாடி நடந்த சட்டமன்றத்துல ஆதரவு சொல்லிட்டார் எடப்பாடிக்கு. அவர் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, நீங்க பார்த்து ஆவணம் செய்ய வேண்டும் சபாநாயகர் நோக்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டார். உடனே முதலமைச்சரே சொல்லிட்டாங்க, ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சைன் போட்டார். இப்போ எடப்பாடிக்கு பக்கத்துல ஓபிஎஸ் உட்கார்ந்துட்டு இருந்தாரு இவ்வளவு நாளா, 2.5 வருஷமா.
இப்ப அவரு வேற சீட்டு மாத்தி கொடுத்தாச்சு. பக்கத்துல வந்து ஆர்வி உதயகுமார் வந்துட்டார். இப்ப அதுலயும் வந்து ஓபிஎஸ்க்கு பயங்கரமான அடி. ஆமா, இதுல இன்னொரு நிலைப்பாட்டையும் நம்ம பார்க்கணும். அதாவது அந்த பக்கம் பாஜக வந்து ஓபிஎஸ் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் திமுக வந்து ஓபிஎஸ் அந்த எடப்பாடி சம்பந்தப்பட்ட இருக்கை சம்பந்தப்பட்ட வகையில ஒரு தீர்ப்பை வெளிப்படுத்தி இன்னும் வந்து சிக்கல்களை ஏற்படுத்தி விட்டார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமானது. எடப்பாடிக்கு வந்து செக் வச்சுட்டார் மு.க. ஸ்டாலின். இப்ப ஓபிஎஸ் வந்து இன்னும் தனித்து விடப்பட்டார். அப்படிங்கும்போது என்ன ஆகும்? அது அனுதாப ஓட்டு கூட வந்து விழுகும். அது கூட இன்னைக்கு இல்லாம போச்சு. ஆமா, எடப்பாடிக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் ஆகி போச்சு. அப்ப என்ன ஆகுது? திமுகவும் அதிமுகவும் விளையாடி கொண்டிருக்கிறது. பாஜகவும் அதிமுகவோடு விளையாடி கொண்டு காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார். பகிரங்கமான ஒண்ணு. அதுல குறிப்பா ஓபிஎஸ் சம்பந்தப்பட்டவரை இன்னைக்கு பரிதாபத்துக்குரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு. மற்றபடி எத்தனையோ கட்சிகள் இருக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும். அதுல நிலைப்பாடா வந்து இவங்கதான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. தேமுதிக தலைமையோ மற்றபடி பாமகவோ எல்லாம் தேர்தல் எனக்கு இத்தனை சீட்டு கொடுங்க, இத்தனை ராஜ்யசபா வீட்டுக்கு கூட கேட்டுட்டு இருக்கிறாங்க. மற்றபடி திமுக கொடுப்பதாக இல்லை. அதே நேரத்தில் அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில பாமகவோட கூட்டணி தேமுதிக கூட்டணி வந்து ஒரு உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு சூழலா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இது கூட வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இருக்கை சம்பந்தப்பட்ட வகையில வந்து முதலமைச்சரே வந்து ஒரு ஆதரவா கருத்து சொல்லியது எதற்காக அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வியை ஊன்றி பார்க்கின்ற போது இது கூட ஓபிஎஸ்ஐ விலக்கிவிட்டு எடப்பாடியை தனித்து விடப்பட வேண்டும். அதை வைத்து அதிமுக இன்னும் தூரமாக பிரித்து விட்டு நாம் சதுரங்கம் விளையாடலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல திமுக நிலைப்பாடு எடுத்தாச்சு. தாமரை சின்னத்துலதான் நீங்க போட்டிடும் சொல்லி போட்டு ஓபிஎஸ் வகையில பாஜகவும் நிலைப்பாடு எடுத்தாங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் உடைய நிலைமை வந்து தரிகுணமா இருந்துட்டு ஒரே அந்த இருக்கை பக்கத்துல இருந்திருந்தா கூட உங்களுக்கு அந்த ஒரு தைரியம் இருந்துட்டு இருக்கும். இன்னைக்கு வந்து தைரியமற்றவராக மற்றபடி வந்து எப்படா நம்ம சட்டமன்றத்துக்குள்ள உள்ள நுழைவோம் அப்படின்னு வந்து வெட்க உணர்வோடு இன்னைக்கு ஓபிஎஸ் இருந்துட்டு இருக்காரு. எந்த ஒரு வகையிலுமே வந்து அவருக்கு ஆதரவாக எந்த ஒரு விஷயம் கிடையாது. அப்ப என்ன ஆகுது? எடப்பாடி சம்பந்தப்பட்ட வகையில திமுக கைகோர்த்ததாக வெளிப்புறமாக பார்த்தாலும் அவர் வந்து எடப்பாடிக்கு வந்து ஒரு செக்கு வச்சிருக்காரு அப்படிதான் சொல்ற திமுக கட்டாயமாக. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சுத்தமா பிரிச்சாச்சு. அப்ப என்ன ஆகுது? எடப்பாடி சம்பந்தப்பட்ட ஒரு வகையில ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட வகையில டிடிவி சம்பந்தப்பட்ட வகையில ஏதோ ஒரு வகையில ஒரு ஒற்றுமை நிலைப்பாடு இருந்தது. இப்ப என்னாச்சு? எல்லா ஓட்டுமே திமுக தான் வந்து விழுகும். கட்டாயமா அதிமுக தோல்வி தழுவும் என்பது நிதர்சனமான உண்மை தான் தெரியுது. பாஜக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவருடைய தோல்வி வந்து உறுதி செய்யப்பட்டது. அதையும் மீறி ஒரு 5 தொகுதி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த வரக்கூடிய 27 பிப்ரவரி 27, 28 மோடி இறக்க போறாங்க. அவரை வச்சு தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடிய சமயத்துல போட்டு விழலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டின் வெளிப்பாடு வந்து அண்ணாமலையும் மற்றபடி இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் அதுக்கு பிறகு மிகப்பெரிய அஸ்திவாரம் போட்டாச்சு. 27 பல்லடத்துல அண்ணாமலையினுடைய நடைபயண நிறைவு விழா. மற்றபடி 28 சம்பந்தப்பட்ட வகையில தூத்துக்குடி நெல்லையில ஒரு சுற்றுலா. ஏன்னா வந்து அது தென் மாவட்டம் வகையில வந்து ஒரு 5 தொகுதியில வந்து பாஜக கட்டாயமாக வரும் என்ற நிலைப்பாடு. மற்றபடி கோயம்புத்தூர் திருப்பூர் சம்பந்தப்பட்ட வகையில அதுக்கு தான் வந்து அந்த பல்லடத்துல வந்து அந்த நிறைவு விழா வந்து வச்சிருக்கிறாங்க. திருப்பூர் ரவுண்ட் கட்டிடலாம், கோயம்புத்தூர் ரவுண்ட் கட்டிடலாம் அப்படின்னு. ஆக எந்த வகையிலுமே வந்து பாஜக வந்து தோல்வியை தழுவிவிடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து மோடி இறக்கி விட்டு அவர்கள் வந்து கூட்டணி வெளிப்பாடு யார் வந்தாலுமே சரி நாங்க தான் தலைமை, வர்றவங்க வாங்க, இல்லை நாங்க தனித்து போட்டிடுவோம் அப்படிங்கிற கான்செப்ட்ல மோடியின் வெளிப்பாடு. அவரை வச்சு இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண போறாங்க 27, 28. யார் வந்து பாஜக சார்பாக போட்டிட்டாலுமே சரி தாமரை சன்னம் தான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க.
பாஜக துணைத் தலைவர் ரொம்ப பகிரங்கமாய் சொல்லிட்டார். அப்ப எந்த கட்சியுமே வந்து உறுதியா வராது. ஏனென்றால் இதனால் தன்னுடைய சின்னத்தை விட்டு விட்டு வருவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை இன்மையின் வெளிப்பாடு. தன்மானத்திற்கு வேட்டு வைத்த வழிபாடான ஒவ்வொரு கட்சியும் பார்க்கும். அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு ஓபிஎஸும் ரொம்ப குழம்பிக்கிட்டு இருக்கிறார், முழிச்சிட்டு இருக்கிறார். என்னடா அது ரெட்டை இலையை முடக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இவங்க என்ன பண்றாங்க, ரெட்டை இலையும் கிடையாது, ஒத்த இலையும் கிடையாது, ஃப்ளவர் தாமரையில தான் நீ போட்டிடணும். தாமரையில போட்டிட்டு இருப்போம் தேனி செய்யும். ஆமா, எம்பி சீட் இல்லாட்டி அதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு டிடிவி சொல்லிட்டார். ஆமா, 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டார், நான் நாடாளுமன்ற தேர்தல் போட்டியிடுவதாக இல்லை அப்படின்ட்டார். ஆமா, முட்டி பார்த்துருக்கிறாரு டிடிவியும், எங்கேயும் செட் ஆகல. அவங்களுக்கு அந்த குக்கர் தான் மெயின். பாருங்க, தேர்தல் சின்னத்தை வைத்து மிகப்பெரிய தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டிற்குரிய திமுக வந்து இருக்கை சம்பந்தப்பட்ட வகையில, ஓபிஎஸ் வகையில, மற்றபடி அதிமுக எப்படிலாம் விளையாடி கொண்டிருக்கிறார் என்பது ரொம்ப தெளிவா தெரியுது. அதன் அடிப்படையில கட்டாயமா திமுக அவருடைய வெற்றி பகிரங்கமான நிச்சயம் என்பது கட்டாயமா தெரியும். பிரிச்சு விட்டாச்சு. இருக்கை சம்பந்தப்பட்ட வழிபாடுல அப்பா விட்டு சட்டமன்றத்திலே சொல்லிடுறாரு, மாத்தியாச்சு. எடப்பாடிக்கு பக்கத்துல இன்னைக்கு எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் உட்கார வச்சாச்சு. காரணம் முக ஸ்டாலின் தான். தாமரை சின்னத்துல போட்டிடணும் அப்படின்னா அது கட்டாயமா தான் வரும். அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு, ரெட்டனை நான் முடக்குவேன் அப்படின்னு சபதம் 2வது தர்ம யுத்தம்லாம் பண்றாரு. அதிமுக 5ஆக உடைந்து விட்டது, 2வது தர்ம யுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன் போட்டு உரிமை மீட்பு ஆலோசனை கூட்டம் போட்டு ஒரு ஊரா போயிட்டு இருக்கிறார் ஓபிஎஸ். இவ்வளவு தூரம் போயும் இரட்டை இலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதே நேரத்துல தாமரை சின்னத்தில் போட்டிட்டா நம்முடைய தகுதி எந்த அளவுக்கு இருக்கும்? கட்சி வேட்டியும் கட்டக்கூடாது, லெட்டர் பேடையும் யூஸ் பண்ணக்கூடாது, ரெட்டை இலையும் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம சட்டமன்றத்துல அந்த இருக்கையும் போச்சு. இப்ப என்ன போக போகுது? அடுத்து இரட்டை இலை சின்னத்துல போட்டியிடக்கூடிய தகுதியும் போக போகுது ஓபிஎஸ். ஆமா, இது பாஜக நிலைப்பாடு. இந்த பக்கம் வந்து திமுக வந்து ரெட்டை அந்த இருப்பிடத்தை மாற்றி கொடுத்து, ஆமா, டோட்டலா கொஞ்சம் ஒட்டிட்டு இருந்தாங்க, அதையும் விலக்கி விட்டாங்க திமுக. அப்ப என்ன ஆக போகுது? திமுக ஜெயிப்பது நிதர்சனமான உண்மையாயிடுச்சு. கட்டாயமா அனுதாப ஓட்டு என்பதெல்லாம் கூட கொஞ்சம் ஓட்டு விழுங்க. அதை வச்சுனா எடப்பாடியும் ஜெயிக்க முடியாது, ஓபிஎஸும் ஜெயிக்க முடியாது. டிடிவி போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதனால அதை பத்தி கவலையே கிடையாது. சசிகலா சுத்தம், அவங்க ஒதுக்கிட்டாங்க. அப்ப திமுகவா ஓபிஎஸ்ஸா பாஜகவா? மற்றெல்லாம் கூட்டணி தானே. தேமுதிக பாமகலாம் வந்து அதிமுக வந்துகிட்டு இருக்கிறாங்க. பாஜகவோட சொல்லக்கூடிய சமயத்தில் அவர் சொல்லிட்டாரு, எந்த கட்சி வந்தாலும் சரி கேட்கிற சீட்டை கொடுத்துட்றோம். பாஜக துணைத் தலைவர் அன்னைக்கே சொல்லிட்டார், கேட்கிற சீட்டை கொடுத்தோம், ஆனா தாமரை சின்னம் எங்களுடைய சின்னத்துலதான் ஓட்டு போடணும். எப்படி ஒத்துக்குவாங்க? பாமக தேமுதிக கட்டாயமா ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப அதிமுக தான். அப்ப திமுக பாஜக எடப்பாடி பிரிவு. ஆமா, ஓபிஎஸ் கான்செப்ட்ல தாமரை சின்னங்கிற கான்செப்ட்ல கட்டாயமா அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா சொல்லவே முடியாது. கூட்டணி கட்சியாகவும் சொல்ல முடியும், இருக்கக்கூடிய 10 பேர் ஓட்டு போடுவான், அவ்வளவுதான். டிடிக்கு அது போட்ட மாதிரி சொல்லிட்டார். அப்படிங்கிறப்ப என்ன ஆக போகுது? திமுகவுக்கு வெற்றி இலகுவான ஒரு நிலையா நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கு. நம்ம உண்மையிலே வந்து இது திமுகவின் மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரம் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த இருக்கை சம்பந்தப்பட்ட வகையில வந்து விட்டு கொடுத்தது ஆர்வி உதயகுமாருக்கு. மற்றபடி பாஜகவினுடைய இன்னொரு நிலைப்பாடு தந்திரம் என்பது வந்து ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட வகையில தாமரை சின்னத்தில் எல்லாம் போட்டியிடணுங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்துல இருக்கிற மதிப்பு போச்சு. அப்ப ஓபிஎஸ் வந்து திமுக வகையிலும் பாஜக வகையிலும் ஆமா உந்தப்பட்டு கொண்டிருக்கிறார் அல்லது வந்து பந்தாடப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற நிதர்சனமான உண்மை. பார்ப்போம், எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி. ஆமா, காலம் நமக்கு காட்டி கொடுத்துள்ளோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் வந்து உண்மையிலே வந்து தண்ணீரில் மிதக்கும் ஒரு பறவையாக தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் பகிரங்கமாக. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.